மாவட்டம் கம்பத்தில் திமுக நிர்வாகிகள் வார்டு வாரியாக சென்று வாக்கு சேகரித்தனர். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேனி பாராளுமன்ற வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். தேனி பாராளுமன்ற தொகுதி முழுவதும் திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து நேற்று தேனி தெற்கு மாவட்டம் கம்பம் வடக்கு நகர செயலாளர் MC வீரபாண்டியன் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் 3வது வார்டில் வாக்கு சேகரிப்பை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து 11வது வார்டு மைதீன் ஆண்டவர்புரம், தாத்தப்பன் குளம், புதுப்பாலம், இளாகி பள்ளி தெரு, கம்பம் மெட்டுசாலை, காக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள தெருக்களில் வாக்கு சேகரித்தனர். பின்னர் அவைத்தலைவர் அப்துல் ரஹீம் தலைமையில் மைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது தலைமை செயற்குழு உறுப்பினர் குருகுமரன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கராத்தே ராமகிருஷ்ணன், பொருளாளர் சோமசுந்தரம், K சரவணன், நகர்மன்ற உறுப்பினர்கள் நூ சுல்தான், சல்மான் பாசி, A சாதிக் அலி, ஜெகதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேனி தெற்கு மாவட்ட கம்பம் வடக்கு நகர கழக நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.